வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். நண்பர்களே, ஒரு கிரகம் சுபத்தன்மையோடு இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு கிரகம் சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும்னா இயற்கை சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், நல்ல ஒளி பொருந்திய சந்திரனுடைய பார்வை இணைவை பெற்றிருக்கணும். இந்த மாதிரி இயற்கை சுவர்களின் பார்வை இணைவை பெற்றிருந்தால் அது முதல் தரமான சுபத்தன்மையோட ஒரு கிரகம் இருக்கும். அல்லது இயற்கை சுவர்களின் வீடுகளில் அமர்ந்திருந்தால் அதுவும் சுபத்தன்மையோடு இருக்கும். அது இரண்டாம் நிலை சுபத்துவம் தான். இயற்கை சுப கிரகங்களின் பார்வையை பெற்று உள்ள ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்தா அதுவும் ஒரு சுபத்தன்மையோடு இருக்கும். அந்த நிலை மூன்றாம் நிலை சுபத்தன்மைன்னு எடுத்துக்கணும். நவாம்சத்தில் இயற்கை சுவர்கள் வீடுகளில் இருந்தால் அது நான்காம் தரமான சுபத்தன்மை. முதல் தரம், இரண்டாம் தரம், 3, 4 இந்த மாதிரி தரவாரியாக சுபத்தன்மை எடுத்துக்கணும். இயற்கை சுவர்கள் தொடர்பு வந்துட்டாலே சுபத்தன்மை கிடச்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி இயற்கை சுப கிரகங்கள் வலிமையாக இருந்தால் தான் அவர்கள் சுபப்படுத்த முடியும். இயற்கை சுப கிரகன குரு, சுக்கிரன், ஒளிச்சந்திரன் ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை, திருப்பலம் என பலமாக இருந்தால் தான் முதல் தரமான சுபத்துவத்தை பிற கிரகம் கொடுக்க முடியும். நட்பு வீட்டில் இருந்தால் குறைந்த அளவு சுபத்தன்மை தான் தர முடியும். பகை வீட்டில் இருந்தால் ஏதோ பட்டும் படாமல தான் சுபத்தன்மை தர முடியும். பகை வீடு, நீச்ச வீட்டில் இருக்கும்போது ஒரு கிரகத்தால், ஒரு இயற்கை சுபரால் பிற கிரகங்களுக்கு சுபத்தன்மை தர முடியாது. ஒரு கிரகம் முதல் தரமான சுபத்தன்மை பெறணும்னா குரு, சுக்கிரன், ஒளிச்சந்திரனின் பார்வை சேர்க்கையை பெற வேண்டும். இரண்டாம் தரமான சுபத்தன்மை பெறணும்னா குரு, சுக்கிரன், ஒளிச்சந்திரனுடைய வீடுகளில் அமர வேண்டும். மூன்றாம் தர சுபத்தன்மை பெற வேண்டும்னா குரு, சுக்கிரன், ஒளிச்சந்திரனின் தொடர்பை பெற்ற கிரகத்தின் பார்வை சேர்க்கை பெறணும். அதான் மூன்றாம் நிலை சுபத்தன்மை. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் சுபத்தன்மையான அளவுகளை தெரிஞ்சுக்கலாம். ரேஞ்சு எந்த ரேஞ்சில் சுபத்தன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெறுமனா குரு, சுக்கிரன் தொடர்பு வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு நம்ம எடுக்கக்கூடாது. அளவுகளை பார்க்கணும். சுபத்தன்மையின் எந்த நிலையில் எவ்வளவு அளவு, எவ்வளவு ரேஞ்ச் சுபத்தன்மை பெற்றால் தான் பலன் எவ்வளோ தூரம் நடக்குங்கிறத நம்ம எடுக்க முடியும். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.